உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலபுலாவிய நிர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 2/15/2024 திங்கட்கிழமை சோமவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு சிவனை தரிசித்தால் நமக்கு ஏராளமான நற்பலன்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அற்புத பழமையான சிவாலயமாக இருக்கக்கூடிய ஈரோடு அருகில் அமைந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை என்ற ஊரில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாத பெருமான் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது காவிரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய முதல் சிவாலயம் என்று இந்த சிவாலயமானது அழைக்கப்படுகின்றது. அன்பர்களே, அது என்ன முதல் சிவாலயம் என்ற சந்தேகம் வரும் இல்லையா? காவிரி கரையில் ஏராளமான சிவாலயங்கள் இருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், குடகுமலையில் தோன்றக்கூடிய காவிரி அப்படியே நேராக பிரிந்து வறந்து அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் வளைந்து செல்கின்றது. அந்த வளைந்து செல்வது எப்படி என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையும் அன்னை மீனாட்சியையும் அந்த திருவடிகளை தொட்டு வணங்கி வளைந்து செல்வதைப் போல அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படி இந்த காவிரி கரையில் ஆலயங்களை அமைக்க வேண்டும் என்று சோழ மன்னர்கள் மனதிற்குள் நினைத்தார்களாம். அப்படி சோழ மன்னர்கள் மனதிற்குள் நினைத்த நேரத்தில் முதல் சிவாலயமாக இந்த ஆலயமானது அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த ஆலயம் பழமையானது என்று சொல்கின்ற நேரத்தில் பாண்டியர்களும் இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்திருக்கின்றார்கள். சோழ மன்னர்களும் திருப்பணி செய்திருக்கின்றார்கள். பாண்டிய மன்னர்கள் திருப்பணி செய்ததற்கு சான்றாக இந்த ஆலயத்தில் மீன் லட்சினை, அதாவது இந்த மீன் சிம்பலானது இருக்கின்றது. ஆகையினால் பாண்டியர்கள் கட்ட ஆரம்பித்து சோழ மன்னர்களுடைய புலி அந்த சிம்பல் இருக்கின்ற காரணத்தால் சோழ மன்னர்கள் திருப்பணியை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள் என்பது புரிய வருகின்றது. அன்பர்களே, காவிரி கரையில் இப்படி ஆயிரக்கணக்கான ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சோழ மன்னர்கள் முடிவெடுத்த நேரத்தில் காவிரியானது தொடங்கக்கூடிய குடகுமலையிலிருந்து அப்படியே மேட்டூரை தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த ஈரோடுக்கு அருகில் வருகின்ற பொழுது இந்த இடத்தில் ஆலயத்தை அமைப்போம் என்று முதல் ஆலயத்தை இந்த இடத்தில் அமைத்தார்கள். பிறகுதான் படிப்படியாக ஒவ்வொரு ஊராக ஆலயங்கள் வந்தன. அப்படி ஈரோடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஈரோட்டில் கூட திரு தொண்டீஸ்வரர் ஆலயம் என்று ஆலயமானது அமைந்திருக்கின்றது. நம்ம ஈரோட்டிலேருந்து நேராக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி காவிரியை ஒட்டியே பூம்புகார் வரையில் காவிரி சங்கமிக்கக்கூடிய இடம் வரைக்கும் சென்றோம் என்று சொன்னால் ஏராளமான சிவாலயங்கள் காவிரி கரையில் இருக்கக்கூடியதை தரிசித்து கொண்டே செல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான தன்மையில் அமைந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாதர் ஆலயத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். வாருங்கள். காவிரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது ஈரோட்டுக்கு அருகில் அந்தியூர், அதன் அருகில் அமைந்திருக்கக்கூடிய அம்மாப்பேட்டையில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கநாதர் ஆலயத்தை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது காசியில் இறக்க முக்தி என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில், இந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, சிவன் அந்த காவிரி கரையின் மறுபக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய மயான பூமியை பார்த்தபடி இருக்கின்றார். அதாவது அந்த மயான பூமியை இறைவன் பார்த்தவாறு அருள் செய்கின்ற காரணத்தினாலே அங்கு அந்த இறந்து போய் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கைலாயத்தை சென்று நல்லகதியை சென்று அடைகின்றன என்பது ஆன்மீகவாதிகளின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக அமைந்திருக்கின்றது. அப்படி சிவன் பார்க்க அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பர்களே, அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளும் சரி, சிவபெருமானும் சரி அற்புத கீர்த்தி வாய்ந்த தெய்வங்களாக விளங்குகின்றார்கள். அதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த இறைவனை பற்றி, அவருடைய அருளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆலயத்திற்குள் நாம் நுழைகின்றோம். அப்படி ஆலயத்திற்குள் நுழைகின்ற நேரத்தில் பிரம்மாண்டமான அமைப்பில் விநாயகப் பெருமான் நமக்கு அருள் புரிகின்றார்.
அப்படி விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நர்தன கணபதியை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளார போகிறப்ப நந்தியம்பெருமான் அழகிய கலை வேலைப்பாடுகளுடன் கூடியவராக காட்சி தருகின்றார். அப்படி நந்தியம்பெருமானுக்கு இரு பக்கத்திலும் சூரியனும் சந்திரனும் நமக்கு அருள் பாலித்து வருகின்றார்கள். அப்படி நந்தியை தரிசனம் செய்துவிட்டு நம்ம ஆலயத்திற்குள்ளே போகிறோம். அப்படி ஆலயத்திற்குள்ளே செல்கின்ற நேரத்தில் தெற்கு பார்க்க அற்புதமான வகையில் அருள் புரியக்கூடிய அன்னை மீனாட்சி, அடுத்ததாக இங்கு சிவபெருமான் சொக்கேசன் என்று சொக்கநாத பெருமான் என்று அருள் பாலித்து வருகின்றார். இந்த இறைவனும் இந்த அம்பிகையும் நமக்கு அருள் செய்யக்கூடிய அற்புதமான அருள் என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் அம்மாப்பேட்டை ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாதர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். ஈரோட்டுக்கு அருகில் அந்தியூர் வட்டத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய அம்மாப்பேட்டை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, அதாவது இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்றது. அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடைபெற இருக்கின்றது. அதற்கெல்லாம் முன்னோட்டமாக இன்றைக்கு நாம் அன்னை மீனாட்சியையும் சொக்கநாத பெருமானையும் இன்றைக்கு நாம் தரிசிக்கின்றோம். அதாவது இறைவனுக்கு பாருங்க, அழகன் என்பதற்கு ஏற்ற வகையில் பெயரானது சொக்கநாதன் என்று, நம்மை சொக்க வைப்பவர் என்று. அடுத்ததாக அன்னை மீனாட்சி. இந்த இரு தெய்வங்களும் எப்படி அருள் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அன்பர்களே, எல்லா சிவாலயத்தில் இருப்பதைப் போல கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி. அப்படியே நாம் பிரகாரத்தை வலம் வந்தோம் என்று சொன்னால் அங்கு துர்க்கை அம்பிகையும் அருள் பாலிக்கின்றாள். அப்படி துர்க்கையை தரிசனம் பண்ணிவிட்டு பைரவரையும் தரிசனம் பண்ணுறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் சொக்கநாத பெருமான் அன்னை மீனாட்சி எப்படி அருள் செய்கின்றார்கள் என்று சொன்னால், திருமண தடையை நீக்கக்கூடிய அற்புத தலமாக விளங்குகின்றது. குழந்தை பாக்கியத்தை இந்த அம்பாள் தருகின்றாள். இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், 9 வாரங்கள் இந்த ஆலயத்திலே வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிக்க வேண்டும். அதாவது சாதாரண நெய் தீபம் ஏற்றி தரிசித்தாலே திருமண தடையானது அகன்று விடுகின்றது. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை பக்தியோடு பிரார்த்தனை செய்து 9 வாரங்கள் வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆலயத்தினுடைய ஸ்தலவிருட்சமாக இருக்கக்கூடிய வன்னி மரம், அந்த வன்னி மரத்தில் தம்பதிகள் அம்பாளை பிரார்த்தனை செய்து தொட்டில் கட்டி வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி தொட்டில் கட்டி வழிபாடு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த ஓர் ஆண்டிற்குள் அவர்களுக்கு மழலை செல்வத்தை அன்னை மீனாட்சியானவள் அருள்கின்றாள். இப்படி திருமண தடையை நீக்கி குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய அற்புத தெய்வங்களாக அன்னை மீனாட்சியும் இந்த சொக்கநாத பெருமானும் விளங்குகின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மறுபிறவி இல்லாத தன்மையை தருகின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த இறைவன் காவிரி கரையில் அமைந்திருக்கக்கூடிய மயான பூமியை பார்த்து கொண்டே இருக்கின்ற காரணத்தால், ஆகையினால் நமக்கு எல்லா வகையிலும் நன்மையை தந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய அம்மாப்பேட்டை இந்த ஊர் எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அந்தியூர் தாலுக்காவில் அந்தியூருக்கு அருகிலேயே அம்மாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கநாதருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.